தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, கடந்த 10-12 நாட்களாக நம்முடைய எரிதனல் வலையொலியில் உங்களோடு அன்றாட அரசியல் நிகழ்வுகளையும் கருத்துகளையும் பரிமாற இயலாமல் போய்விட்டது. ஏனென்றால் கடந்த ஆண்டு 2024 பிப்ரவரி 29 அன்று என்னுடைய வாழ்க்கை துணைவர் கோகிலா அம்மா இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்ற நாள். அன்றைக்கு திடுமென அப்படி ஒரு கொடுமையான சூழல் எனக்கு ஏற்பட்டதால் எதுவுமே செய்ய முடியாத, அல்லது என்ன செய்கிறது எப்படி செய்கிறது என்று எதுவுமே சிந்திக்கவும் முடியவில்லை, செயல்படவும் இயலவில்லை. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆண்டு, அதாவது 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு முன் என்னுடைய துணைவியாரை அடக்கம் செய்யப்பட்டுள்ள தாமிரபரணி தாயினுடைய மடி தெற்கு கரையில் அவளுக்கு ஒரு நினைவு நடுகள், அதாவது கல்லறை போல் கட்டி அதை திறந்து 1ஆம் ஆண்டிலிருந்து அந்த வழிபாட்டு முறையை, நடுகள் வழிபாட்டு முறையை தொடங்க வேண்டும் என்று எண்ணி அதற்கான பணிகள் ஓராண்டு காலமாக, கடந்த தைத்திங்கள் பொங்கல் பெருநாளில் கூட இந்த ஆண்டு வீட்டில் எத்தகைய மாற்றமும் செய்யவில்லை. 2024 பிப்ரவரி 29 இந்த ஆண்டு 2025 மார்ச் 1 வரை என்னுடைய தமிழ் கொற்றம் இல்லத்தின் முற்றத்தில் மாக்கோலமே போடப்படாமல் வெறுமனவே போட்டு வைத்திருந்தோம். அதையெல்லாம் மறுபடியும் சீரமைப்பு செய்து வீட்டினுடைய வண்ணத்தை எல்லாம் மாற்றி, சரி, எதிர்காலத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்வதற்கான அந்த வாழ்க்கையின் தொடர் காலத்தை இந்த ஓராண்டு காலம் முடக்கி வைத்திருந்தது போல் தொடர வேண்டாம், அதை மீண்டும் புதுப்பித்து அந்த முற்றத்திலே ஓராண்டு கடந்த நிலையிலே மாக்கோலமிட்டு பிள்ளைகள் அடுத்த கட்ட வாழ்வியல் நகர்வுகளுக்கு இட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த பணிகள். அதன் ஊடாக அவளுடைய அந்த 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வையே கண்ணீரை துடைப்போம், மீண்டும் களத்திலே இறங்குவோம். எத்தனையோ போராட்டங்களுக்கு போயிருக்கிறேன், ஆர்ப்பாட்டங்களுக்கு போயிருக்கிறேன், நிகழ்வுகளுக்கு போயிருக்கிறேன். ஆனால் சொந்த மண்ணிலே, சொந்த ஊரிலே எந்த நிகழ்வுகளுக்கும், துக்க நிகழ்வுகளை தவிர வேற எந்த நிகழ்வுகளுக்கும் உறவினர்கள் அல்லது நட்பு வட்டங்கள் அல்லது போராட்டங்கள் எதுவுமே செய்யப்படலை, போகவும் இல்லை, அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. எனவே ஓராண்டு வடித்த கண்ணீரை துடைப்போம், மீண்டும் களத்தை அமைப்போம் என்ற அடிப்படையிலே தாமிரபரணி பாசன உரிமை பாதுகாப்பு பேரவை சார்பிலே, அதற்கு நான் தான் பொறுப்பாளர், அந்த அமைப்பின் சார்பிலே கடந்த ஆண்டு, அதாவது 2023 டிசம்பர் 16, 17, 18, 19 நாட்கள் பெய்த கடுமழை, தாமிரபரணியிலே ஏற்பட்ட பெரும் வெள்ளம், எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடு, நூற்றுக்கணக்கான கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்தது. ஏறக்குறைய 40,000 ஏக்கர் நஞ்சை நெற்பயிர்களை வெள்ளம் அழித்தது என்கின்ற அந்த இழப்புகளுக்கு, அதே போல நகர்பகுதிகளிலே வணிகர்களுடைய அந்த கடை வீதிகளுக்குள்ளே ஆறு உடைத்து தண்ணீர் போய் கடைகளில் வைக்கப்பட்டிருந்த அன்றாட தேவைக்கான அரிசி, பருப்பு, உளுந்து, எண்ணெய், அந்த பொருள்கள் எல்லாம் வெள்ளத்தில் சிக்கி அழுகி வணிக பெருங்குடி மக்களுக்கும் பேர் இழப்புகளை ஏற்படுத்தி தாங்க முடியாத கடன் சுமைகளில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த வெள்ளம், இந்த 6 முறையாக 1947 வெள்ளைக்காரன் இந்த நாட்டை நம்முடைய கையிலே கொடுத்துவிட்டு விடுதலை தந்துவிட்டு போகும்போது இருந்த தாமிரபரணி ஆறு அப்படியே இருந்திருந்தால் இந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட இழப்புகளில் குறைந்தது ஒரு 30 விழுக்காடு தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஆற்றுக்குள்ளே வனத்துறையை கொண்டு நுழைத்து விட்டிருப்பதனாலே நடு ஆற்றுக்குள்ளே அவர்கள் மரம் வளர்க்கிறோம் என்று ஆற்றையே காடாக மாற்றி, ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வருகிற பொழுது அந்த வெள்ள தண்ணீர் ஆற்றிலிருந்து கடல் நோக்கி செல்வதற்கு பெரும் முட்டுக்கட்டாக இந்த வனத்துறை வளர்த்த மரங்கள் காடுகளாக இருந்ததனாலே அது ஒரு பெரும் காரணமாக அமைந்தது. காவிரி ஆற்றை எடுத்துக்கொண்டால் கன்னடர்களால் நமக்கு சிக்கல், பாலாற்றை எடுத்துக்கொண்டால்
தெலுங்கர்களால் நமக்கு இடையூறு. முல்லை பெரியாறு அணை உரிமை எடுத்துக்கொண்டால் நம்முடைய சேர பாட்டன்கள் மலையாளிகளால் மிகப்பெரிய பேர் இழப்பு. இப்படி காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறுபலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு என்று பாட்டன் பாரதி பாடினார். இந்த ஆறுகளில் எல்லாம் அண்டை மாநிலங்களால் நமக்கு இடையூறுகள், இடைஞ்சல்கள், உரிமை மறுப்புகள், தடுப்புகள் என்ற நிலையில் எந்த சிக்கலும் இல்லாத தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டுக்குள்ளே தோன்றி தமிழ்நாட்டுக்குள்ளே கடலோடு கலக்கக்கூடிய ஏறக்குறைய அந்த காலத்திலே ஒரே மாவட்டமாக இருந்த திருநெல்வேலி சீமை இப்பொழுது திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ஏறக்குறைய 87,000 குறுக்கம் இருபோக நெஞ்சை நிலங்கள். இந்த வற்றாத உயிர் ஆறு, ஜீவ நதி என்று வடமொழியில சொல்வார்கள். வற்றாத உயிர் ஆறு இந்த மக்களை வாழ வைத்துக் கொண்டிருந்தது. இந்த வனத்துறை உள்ளே நுழைந்ததினாலே முறையான வனத்துறை உள்ளே நுழைகிறது. கூட்டு குடிநீர் திட்டங்கள், தொழிற்பேட்டைகளுக்கு தாமிரபரணி தண்ணீர் எடுப்பு, இப்படி பல்வேறு இடையூறுகளை 1967க்கு பிறகுதான், அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் அவ்வளவு இடையூறு. இந்த 2023 டிசம்பர் மாத பெரும் வெள்ளம், கடுமழையால் இழப்புகளுக்குள்ளான உழவர்களுக்கு வேளாண்மை கடன்களை 3 வட்டங்களிலே, திருவைகுண்டம், ஏரல், திருச்செந்தூர் ஆகிய 3 வட்டங்கள், அதாவது தாலுகாக்களிலே வடகரை தென்கரை 2 கரைகளை ஒட்டிய உழவர்களுக்கு அந்த கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். தன் உதவி குழுக்கள், தாய்மார்கள் சொல்லொன்னா துயரத்திற்கு கடன் சுமையால் ஆளாகி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த கடன் சுமையிலிருந்து விடுவிக்க வேண்டும். வனத்துறை ஆற்றிலிருந்து முற்றிலும் அப்புறப்படுத்திவிட்டு ஆறு முழுவதும் நீர்வளத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற 12 கோரிக்கைகளை வைத்து அந்த ஆர்ப்பாட்ட அந்த நிகழ்வு. இப்படியான இந்த பணிகளுக்கு இடையிலே தான் நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் உங்களிடையே கருத்துக்களை பரிமாற இயலவில்லை. இடையிலே என்னுடைய அன்பு மகள், அகரத் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி, தமிழ் தேசிய உலகம் நன்கறிந்த மகள் குயிலி நாச்சியாரை நீங்கள் நம்முடைய தமிழ் தேசிய உறவுகளோடு கருத்துக்களை பரிமாறி பேசுங்கள் என்று 2-3 காணொலிகளை போட்டோம். என்னுடைய வாழ்க்கை துணைவியாருடைய அந்த நினைவேந்தல் ஒரு வேறுபாடான நினைவேந்தல் நிகழ்ச்சியாக வீட்டை சீரமைப்பது, நடுகள் கல்லறை கட்டுவது, தாமிரபரணி பாசன உரிமை பாதுகாப்பு பேரவை சார்பிலே ஆர்ப்பாட்டம். நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், ஆற்றல் மறவர் தம்பி முத்தமிழன் வேல்முருகன் அங்கே வந்து அவரை வரவழைத்து இந்த தாமிரபரணியுடைய அவல நிலைகளை அவர் நேரில் கண்டு அவரை பேச வைத்து சட்டமன்றத்திலும் பேச வைப்பதற்கான அந்த முயற்சி. அவரோடு நம்முடைய அணு உலை போராட்ட எதிர்ப்பு புரட்சியாளர், ஆற்றல் வாய்ந்த ஜனநாயகவாதியாக பச்சை தமிழகம் கட்சி என்ற கட்சியை நடத்திவிட்டு அண்மையிலே தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு தம்பி வேல்முருகனுடைய தலைமை ஏற்ற அன்பு நண்பர் சுப உதயகுமார், அதே போல நாம் தமிழர் கட்சி தொடக்கத்திலிருந்து செந்தமிழர் சீமான் அவர்களோடு இணைந்து களப்பணியாற்றி அவருடைய உடன்பரவாக தம்பியாக இருந்த மதுரை பொறியாளர் அன்பு தம்பி திரு வெற்றிக்குமரன் அவர்கள், நம்முடைய அன்பு மகள் அகரத்தமிழர் கட்சி குயிலி நாச்சியார், இவர்களெல்லாம் அழைத்து தென்பகுதியிலே களமாடி கொண்டிருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் நிலைகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சமூக விடுதலைக்காக களமாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழர் விடுதலை களம் தலைவர், ஆற்றல் மறவர் வழக்குரைஞர் ராஜ்குமார் அவர்கள் தலைமையிலே, அதே போல அனைத்து விவசாயிகள் ஏர் உழவர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி மு ராஜேஷ் உழவர், இப்படி பல்வேறு ஆளுமைகளை அழைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிப்பதற்குள் பட்டப்பாடு பெரும்பாடு. அந்த வகையிலே தான் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கை துணைவியார் எல்லோரும் பிறக்கிறோம், வாழ்கிறோம், என்றைக்காவது ஒரு நாள் மறைந்துதான் போகிறோம். பிறப்பு என்றாலே இறப்பு அங்கே உறுதி செய்யப்படுகிறது. எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு. பிறப்பு என்கின்ற அந்த சொல் பிறக்கிற பொழுது இப்பு என்கின்ற அந்த உயிரெழுத்து முன்னால் வருகிறதுனால இப்பு கூட்டல் கோடு இ பி பிறப்பு என்ற அந்த அருமையான சொல் பிறக்கிறது. அதே நேரத்தில் இறப்பு என்கின்ற சொல்லை நாம் உச்சரிக்கிற பொழுது அந்த உயிர் எழுத்து, புள்ளி வைத்த உயிர் எழுத்து
அங்கே மறைந்து, அதாவது உயிரையே இழந்தது போல அந்த இறப்பு என்கின்ற சொல், பிறப்பு இறப்பு என்கின்ற அந்த தூய தமிழ் சொல் அமைந்திருக்கிறது. அதுபோல எல்லோருக்கும் ஒரு நாள் இறப்பு உறுதிதான். என்றாலும் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தோன்றி புகழோடு தோன்றுக அட்டிலா தோன்றலில் தோன்றாமை நன்று என்று நம்முடைய அறிவுலக பேராசான் வள்ளுவர் சொல்கிறார். என் வாழ்க்கை துணைவியை பொறுத்தவரையில் பலமுறை என்னுடைய போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறார், கைது செய்யப்பட்டிருக்கிறார், கைக்குழந்தையோடு கைதாகி வந்திருக்கிறார். சிறைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு வரவில்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே முதலில் 1983 இலங்கையில இனக்கலவரம். அந்த இனக்கலவரத்தை ஒட்டி ஒரு 15 நாட்கள் மக்களோடு மக்களாக மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த போராட்ட களத்திலே நின்றதுனாலே மிகப்பெரிய எங்களுக்கு திருமணமான அந்த 7-8 மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய இழப்பு, உறவுகளுடைய புறக்கணிப்பு, அவமானப்படுத்துதல் என்ற அந்த நெருக்கடியான காலகட்டம் வருகிற பொழுது இன்றைக்கு நான் இருந்து பேசுகிற இதே பாளையங்கோட்டையில் இரவு 11 மணிக்கு உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டு திறந்த வெளியில இரவு உணவு கூட இல்லாமல் இருந்த 1 ரூபாய்க்கு ஏதோ கிடைத்த உணவை வாங்கி உண்டு விட்டு கிடைத்த நோரை அறிந்து விட்டு திறந்த வெளியில படுத்திருக்கிற அந்த சூழலில் இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழல் நமக்கு இருக்கிறது. எப்படி அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்த போகிறோம் என்று தெரியவில்லை என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது என் மனைவி அன்றைக்கு சொன்னதுதான், எந்த நிலை வந்தாலும் மாமா நான் உங்களோடு கடைசி வரை உங்கள் தோலை பற்றி நிற்பேன், கையை பற்றி நிற்பேன். ஒரு காலமும் நீங்கள் உங்களுடைய பொது வாழ்க்கையில் எத்தகைய நெருக்கடிகளை சந்தித்தாலும் உங்களை விட்டு விலக மாட்டேன். உங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளுக்கு, போராட்ட களங்களுக்கு என்னால் முடிந்தவரை உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவேன் என்று அன்றைக்கு சொன்னது. 83ஆம் ஆண்டு, 82 திருமணம் அன்றைக்கு சொன்னது. அதுபோலவே சென்னையில் ஒரு 3 ஆண்டு காலம் தமிழ் தேசிய களப்பணி வாழ்க்கை, பிறகு தஞ்சாவூரிலே கட்டுமான தொழிலாளர்களாக கட்டட வேலை செய்து அந்த வேலையின் பொருட்டு வரக்கூடிய வருவாயை தமிழில விடுதலை என்னுடைய பின்தளத்திற்கு செலவு செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடி. உளவுப்படை என்னை தூக்கி கொண்டு சென்றார்கள். 3 மாத காலம் உயிரோடு இருக்கிறேனா இல்லையா என்றே தெரியாது. அவளுக்கு வயதோ 22, எனக்கு 27. அப்படிப்பட்ட கொடுமையான நெருக்கடி. 1987 கொலைகார இந்திய படையே ஈழத்தை விட்டு வெளியேறு என்கின்ற அந்த இயக்கத்தை முன்னெடுத்த போது நேர்ந்தது. அப்பொழுதுதான் தமிழ்நாடு விடுதலை படையினுடைய தலைவர் தோழர் தமிழரசன் போன்றவர்கள், அவருடைய தோழர்கள் பொன்பரப்பிலே உளவுத்துறையினரால், ஒற்றுத்துறையினால், காவல்துறை அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த பரபரப்பான சூழ்நிலையில் தான் எங்களையும் பிடித்து கொண்டு சென்றார்கள். 3 மாதம் கழித்து திரும்பி வந்தேன். அதன் பிறகு 90ஆம் ஆண்டு என் மகள் 3 மாத குழந்தையாக இருக்கிற பொழுது தமிழ்நாட்டிலே தமிழில விடுதலையை ஆதரித்தோம், விடுதலை புலிகளை ஆதரித்தோம் என்பதற்காக தமிழர் தேசிய இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் தஞ்சாவூர் ஐயா பல நெடுமாறன் தலைமையில் 11 மாத காலம் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே திருச்சி சிறையிலே அடைபட்டிருந்த அந்த காலமாக இருக்கட்டும், அடுத்தடுத்து வரக்கூடிய நெருக்கடியான ஸ்டெர்லைட் எதிர்ப்பு புரட்சி போராட்டம் வரை எந்த நெருக்கடி வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும், அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்தாலும் அதெல்லாம் எதிர்கொண்டு எனக்கு பக்கபலமாக நின்றவள். ஏறக்குறைய 18 முறை நான் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறேன். இந்த 18 முறையில் 16 முறை சிறைச்சாலையிலே நாசகார ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பிலே நடைபெற்ற அந்த போராட்டத்தின் கூட 16 முறை என்னை சிறையிலிருந்து மீட்பதற்கு பிணை கொடுத்தவள் என்னுடைய மனைவிதான். அப்படி பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், வாழ்வியல் நெருக்கடிகள், பொருளாதாரமின்மை, ஏழ்மை, வறுமை, பசியோடு போராட்டம், குடியிருப்பதற்கு சரியான வீடு இல்லை, குடிப்பதற்கு சரியான தண்ணீர் கிடைக்கவில்லை, இப்படியான துன்பம் துயரம் தோய்ந்த அந்த வாழ்க்கையில் துணையாக நின்றாள் என்பதற்காகத்தான் அவளுக்கு ஒரு நினைவு சின்னமாக அந்த கல்லறை அமைக்க வேண்டும் என்று அமைத்து கடந்த 28/2/2025 அதாவது வெள்ளிக்கிழமை அந்த நடுகள் என்கின்ற அந்த கல்லறை நம்முடைய தமிழர் பேராயம் கட்சியினுடைய தலைவர், அவரும் இப்பொழுதுதான் அண்மையிலே அவருடைய கணவரை இழந்த துயர நிலையில் இருந்தாலும் அண்ணன் அழைக்கிறார் என்று ஒரு உன்னதமான நிகழ்ச்சி என்பதனாலே தங்கை சுபாசினி மல்லத்தியார் தூத்துக்குடியிலிருந்து வந்து தலைமை ஏற்றார்.
தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நிறைய பேர் வருகை தந்திருந்தார்கள். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தென்மண்டல தலைவர் நம்முடைய அன்பு தம்பி தோழர் கண்மணி மாவீரன் அவர்கள் முன்னிலை வைத்தார்கள். இனப்படுகொலைக்கு எதிரான கூட்டமைப்பினுடைய நிர்வாகி அன்பு தம்பி எப்போதும் தமிழ் தேசிய களத்திலே நிற்கக்கூடிய பீட்டர் போன்றவர்கள் முன்னிலை வைத்தார்கள். அதே போல் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியினுடைய மாநில பொருளாளர் தஞ்சாவூர் கவிஞர் தங்கராசு அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்தார்கள். ஆட்சி தமிழ் புரட்சி குற்றம் சார்பிலே தம்பி சேரன் துரை அவர்கள் வந்திருந்தார்கள். அதே போல மூவேந்தர் கட்டட மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் தலைவரும் என்னுடைய உடன்பரப்பு அண்ணனுமாகிய திரு கனகராஜ் அவர்கள் வந்திருந்தார்கள். எல்லோரும் வருகை தந்து நம்முடைய தங்கை தமிழர் பேராயத்தினுடைய தலைவர் சுபாஷினி மல்லத்தி அவர்கள் தலைமையிலே தோழர் கண்மணி மாவீரன், தம்பி பீட்டர், கவிஞர் தங்கராசு, சேரன் துரை போன்றவர்கள் முன்னிலையில் அகரத்தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி அன்பு மகள் குயிலி நாச்சியார் அவர்கள் அந்த நடுகளை திறந்து எங்கள் குடும்பத்திற்கு ஒப்படைத்தார். நாட்டுக்கல்ல, எங்களுடைய குடும்பத்தினருக்கு ஒப்படைத்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவானலிலே குடும்பத்தினர் வருகை தந்து இந்த நடுகள் வழிபாட்டை நீங்கள் தொடர வேண்டும், தலைமுறையாக நீங்கள் தொடர வேண்டும். அந்த அளவுக்கு அம்மா கோகிலா அவர்கள் என்னோடு, அதாவது ஐயாவோடு களப்பணியாற்றி கடும் துயர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியெல்லாம் அங்கே குழுமி இருந்த ஊர் மக்கள், நெருங்கிய உறவுகள், தமிழ் தேசிய களப்பணியாளர்களிடையே குயிலி நாச்சியார் அவர்கள் எடுத்து சொல்லி அதை திறந்து வைத்தார்கள். இப்படிப்பட்ட இந்த 3 நிகழ்வுகளுக்கும் நேரத்தையும் பொருளையும் செலவிடுவதிலே ஏற்பட்ட மன உளைச்சல், மனசோர்வு, உடல்நிலை பாதிப்பு போன்ற பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக கடந்த 15 நாட்களாக நம்முடைய தமிழ் தேசிய உறவுகளை, தமிழ்நாட்டையும் கடந்து உலகில் பல நாடுகளில் வாழக்கூடிய நம்முடைய உறவுகளிடத்திலே கருத்துக்களை பரிமாற இயலாமல் போனது என்கின்ற செய்திகளை சொல்லி, இவற்றையெல்லாம் நீங்கள் விளங்கி கொண்டு தொடர்ந்து இந்த தமிழ் தேசிய களத்திலே நின்று நம்முடைய உயிரில் மேலான தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாட்டையும் கடந்து உலகத் தமிழர்களை தமிழ் தேசிய தளத்திலே ஒருங்கிணைப்பதற்கும் உரிமை இழந்த தமிழ்நாடு, தமிழீழம் என்ற 2 தேசங்களின் தன்னுரிமையை வெல்வதற்கும் முழுமையாக என்னை அர்ப்பணித்துக் கொண்டு என் உயிர் உள்ளவரை, இறுதி மூச்சு அடங்க வரை, மூச்சை தவிர்க்க சொன்னால் ஒரு நொடியில் முடித்து வைப்பேன், பேச்சை மாற்றச் சொன்னால் இந்த பிறப்பை மாற்ற வேண்டும் என்கின்ற பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவருடைய இலக்கிய அடிகளுக்கு ஏற்ப இலக்கணமாக இறுதி மூச்சு வரை வாழ்வேன் என்கின்ற அந்த உறுதிமொழியை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் எடுத்துரைத்து இந்த காணொளி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.